ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா, எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த திருட்டு கும்பல் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் இந்த வாட்டி புதுசாக ஆட் ஆன ஆள்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். தீபக். நான் என்ன விதை போட்டது தீபக் அப்படிங்கிற மாதிரி டீ பஞ்சாயத்துன்னு ஒன்று போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அதோட கண்டினியூவேஷன் தான் இதாயிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியே இது நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் தெரியுது. அப்போ தீபக் எந்த மாதிரி வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னா, சாப்பிட்றது தப்பு சொல்லுங்கள். க்யூட்டாக அவங்க பண்ணிட்டு போட்டோம், பசிக்குதுன்னு பண்ணிட்டு போட்டோம், என்னமோ பண்ணிட்டு போட்டோம். ஆனால் இப்போ ஒரு ஹீரோவோ நடுவில் உட்காந்துட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காரு இல்லைங்களா? அது நாளுக்கு நாள் எப்படி வந்து பாலிடிக்ஸாக ஃபார்ம் ஆகுதுன்றது தான். ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வந்து இன்னைக்கான சேது சார் எபிசோடில் சாட்டர்டே எபிசோடில் இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க. அந்த லைக் கொஞ்சம் போட்டுடுங்க கைஸ். அதான் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க, நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ வந்து ஸ்டார்ட் ஆகும்போது சேது சார் சொல்கிறாரு, அதான் இந்த விளையாட்டு வந்து இந்த வாரம் அவங்க விளையாடினது எல்லாருக்குமே ஒருத்தருக்கு ஒரு மாதிரி தோணுச்சு இல்லைங்களா? பார்க்கறதுக்கே கொஞ்சம் கம்ஃபர்ட் இல்லாத மாதிரிலாம் இருந்துச்சு இல்லைங்களா? பட் ஆனால் டாஸ்க்கே அப்படி தானே, அது அப்படி தானே விளையாடணும். ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் பேசலாம். எப்படிலாம் வந்து விளையாடினாங்க அப்படின்னு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உள்ளே போய் பேசலாம்னு ஆரம்பிப்பார். அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே எபிசோட் காட்டுறாங்க. ஃப்ரைடே எபிசோட் தான். நான் வந்து டீ பஞ்சாயத்து 24/7 ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த நான் சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்துக்கு முன்னாடி தான் இது நடந்திருக்கு. ஸோ வந்து இது வந்து நைட்டில் நடந்திருக்கு. நான் ஏர்லி மார்னிங் நடந்ததை போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி இவ்வளோ நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் தீபக் இருக்காரு அப்படிங்கிறத நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் கைஸ். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா அந்த நைட்டில் வந்து அந்த சாப்பிடலாம் போன வாரம் ஒரு கேப்டன்சியில் இருக்குமா, அப்படிலாம் செஞ்சிடாதீங்கப்பா, பண்ணிடாதீங்கப்பா அப்படின்லாம் சொல்லி நல்லவராக இருந்தவர். இந்த வாட்டி அந்த கேப்டன்சியில் இல்லைன்னொன்னே அவர் தூங்கட்டும், இல்லை மற்றவங்க செய்யும் போது வேடிக்கை பார்க்கட்டும். ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டதே அவர் தான். என்னப்பா ஏதாவது யாருக்காவது பசிக்குதா செய்தான்னு ஸ்டார்ட் பண்ணி விட்டு இவருக்கு தேவைங்கிறதுக்காக மற்றவங்கள உசுப்பேற்றி விட்டார். இந்த இடத்துல அன்ஷிதாலாம் என்னென்ன இப்படி பேசுறீங்க, அப்புறம் தர்ஷிகாலாம் இன்சார்ஜ், நான் தான் கிச்சன் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்கிற பட்சத்திலே வெங்காயத்துலலாம் கை வச்சிடாதீங்கடா, வெங்காயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அருண் வந்துட்டு பிரியாணி செய்யலாமா அப்படி இப்படிலாம் சொல்லும்போது, பிரியாணிலாம் வேணாப்பா, பழைய சாதம் இருந்தால் கூட போதும்ப்பா, தண்ணி ஊற்றிட்டு சாப்பிட அப்படின்னும் போது, என்ன அண்ணன் இப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் என்னது, அப்போ ஒரு எக்ஸாம்பிள் கூட அருண் சொல்லுவார், யாரோ தப்பு இதெல்லாம் அப்படி வேணாம் அப்படிலாம் சொல்லும்போது கூட என்ன சொல்வாருன்னா, அருண் வந்து அதாவது ஒருத்தர் செஞ்சால் தான் கொலை, எல்லாரும் நிறைய பேர் சேர்ந்து செஞ்சால் அது கலவரம்னு ரொம்ப டைலாக்லாம் விடுவார். அந்த டைலாக்லாம் விட்டதுக்கு தான் வீக்கெண்டில் சேது சார் வச்சு செஞ்சார். ஓகேவா? இது ஸ்டார்டிங் நான் சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அவர் சொன்ன டைலாக்லாம் எந்த அளவுக்கு மாற்றி மாற்றி பேசுறது. ப்ளஸ் இவரும் என்ன குரூப் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. இப்போ பாய்ஸ் டீம் ஃபுல்லாக இப்போ அகைன் பழைய மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் வந்து கேர்ள்ஸ் டீமில் இருக்க ஆனந்தியும் இருக்காங்க. பட் ஆனால் ஆனந்திலாம் வந்து அங்கே படுத்துட்டு இருக்காங்க. இதில் இன்வால்வ் ஆகலை. இவங்க வந்து பால் சாதம் பண்ணிக்கலாம். அப்போ வந்து தண்ணி சாதம் போதுன்னு இவர் சொல்கிற பட்சத்தில் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. இல்லை விஷாலில் பாயசம் பண்ணிடலாமா, பாயசம் ஓகேனா, பூண்டு ஓகேனா பாயசம் பண்ணிடலான்றாங்க. ஒருத்தவங்க பால் சாதம் கேட்குறாங்க. பால்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு வரும்போது, பால்லாம் நிறைய இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தீபக் தான் சொல்கிறாரு. அந்த பால் நிறைய இருக்கிறதுனால தான் சார் நீங்கள் நைட்டில் இந்த கும்பல் கூட சேர்ந்து நீங்கள் பால் சாதம் சாப்பிட்டீங்களோ, தண்ணி சாதம் சாப்பிட்டீங்களோ, ஜெஃப்ரியும் காலைல எழுப்பு வயிறு சரியில்லைன்னு சொல்கிறீங்க. நைட்டில் இவ்வளோ அமக்கலம் பண்ணிவிட்டு அவ்வளோ பேர் சாப்பாடை திருட்டுத்தனமாக மற்றவங்கள சாப்பிட்றதுக்கு உசுப்பேற்றி விட்டா பின்ன வயிறு சரியில்லாமல் எப்படி இருக்கும்? அதில் வயிறு சரியில்லைன்னு சொன்னது உண்மையாக பொய்யான்னு எனக்கு ஒரு டவுட் வருது. அப்படி சொல்லி டீயை வாங்கி கொடுக்கலான்னு பண்ணாரோ என்னமோ தெரியல. ஏன்னா முன்னாலும் அவர் அதே டீக்காக ஒரு விஷயம் பண்ணார். அடுத்த நாள் அதே பண்ணியிருக்காருன்னும் போது வயிறு சரியில்லைன்னு சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? வாய் வார்த்தை வச்சு. அதை கூட மேபி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். ஜெஃப்ரியை வச்சு நம்ம ஒரு டீ குடிச்சிடலாம், அதுக்கப்புறம் தெரிஞ்சோ தெரியாமல் இன்னொரு டீ குடிச்சிடலாம், நைட்டில் இவங்க கூட சேர்ந்து ஒன்று பண்ணிடலாம் பசிக்கும் போதெல்லாம் அப்படின்னு சொல்லி கூட பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, நீங்கள் சாப்பிடுங்க, பண்ணாதீங்க. ஆனால் நியாயமாக ஒரு சிலர் அந்த வீட்டில் அவங்களோடதான ஒரு ஒரு விஷயம் எடுத்து வைக்கிறாங்கல்ல. எங்களுக்கு வந்து நாங்கள் காலையில் வந்து பால் குடிக்கல, இல்லைனா எங்களுக்கான போர்ஷனுக்கு நாங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம், இல்லைனா எங்களுக்கு அன்றைக்கி சாப்பிட முடியல, இல்லை பிடிக்கலன்னா நாங்கள் பண்ணுறோம். மஞ்சரிலாம் வந்து அந்த பால் விஷயம்லாம் வந்து நான் பால் வந்து பிடிக்காது எனக்கு, நான் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறேன், எனக்கு என்னோட பால் ஷேரை கொடுத்துருங்க, நான் வந்து தயிராக பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போதெல்லாம் அதெல்லாம் கொடுக்க முடியாது, செய்ய முடியாது, கிச்சன் டீம் சொல்லிட்டாங்க அப்படின்னு தர்ஷிகா மேடம்லாம் சொல்லுவாங்களே. இப்போ பால் எக்ஸ்ட்ரா இருக்குன்றதுக்காக நீங்கள் பால் சாதம் பண்ணீங்களா, இல்லை மற்றவங்களோட அதில் உடனே வந்து பால், அப்போ நானும் காலையில் பால் குடிக்கலப்பா அப்படின்னு அருணும், இப்போ நானும் குடிக்கலப்பா அப்படின்னு விஷாலும், ஏன்னா அந்த பால் எடுத்து செய்ய போகிறாங்களாமா. அப்போ உடனே தீபக் நானும் குடிக்கலப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப குடிக்கலன்னு சொன்னவர் ஜெஃப்ரி கிட்ட போய், ஏன் சார் வயிறு வலிக்குதுன்னு குடிச்சிங்க? அப்ப வயிறு வலிக்காமையா இருக்கும்? மத்தவங்க ஃபுட்டே எடுத்து சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா தான் வலிக்கும் வயிறு. நைட்டும் அப்படி சொன்னீங்கல்ல, அப்ப சொன்னது மனசாட்சி கட்டு போட்டு காலைல காப்பாத்தி இருக்கணும்ல. நீங்களா போய் தானே திருப்பி பால் கேட்டு டீ கேட்குறீங்க வயிறு சரியில்லைன்னு. அப்புறம் அந்த டீ குடிச்சதையும் நைட் வரைக்கும் யாரும் சொல்ல மாட்டாங்க, செய்ய மாட்டாங்கன்னா அந்த சௌந்தர்யா பொண்ணு அட்ரஸ் பண்ணோன்னே அதை அப்படியே திருப்பி விட்றீங்க. இதுல நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த டீ பஞ்சாயத்துல அந்த சௌந்தர்யா பொண்ணு அது சொல்லும்போது அருண் வந்து கேட்கும்போது நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க எக்ஸ்ட்ரா டீ, ஆனா நீங்களாம் எக்ஸ்ட்ரா தானே குடிச்சிங்க அப்படின்னும் போது அருண் வந்து கேட்டப்போ தர்ஷிகா வந்து நான் இதை விட ஹாஷா சொன்ன கொடுக்க முடியாதுன்னு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. அந்த இடத்துல அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்கன்னா, நைட் இந்த கும்பல்லாம் சேர்ந்து பால் சாதம் சாப்பிட்ருக்காங்க, இருக்கிற பால்லாம் காலி பண்ணியிருக்காங்க, இல்லை இருக்கிற பால் மற்றவங்களோடத எடுத்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. மறுநாள் பால் குடிக்க மாட்டேன்னு சொன்னவங்களாம் யார் யார் குடிச்சாங்க குடிக்கலன்னு தெரியாது. சைலண்ட்டாக காலையும் திருப்பி, ஏன் தீபக்கே காலைல குடிச்சாரு, திருப்பி
அந்த பவித்ரா பொண்ணு காலைல அகைன் நான் எல்லாருக்கும் தான் போட்டேன் 7 பேருக்கு 8 பேருக்குன்னு சொல்லுது. அப்போ யாரும் எதையும் கட் பண்ணலைல்ல. நைட்டும் பண்ணியிருக்கீங்க, மறுநாளும் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில தான் உங்களுக்கு தெரிஞ்சுதா நீங்க பண்ண திருட்டுத்தனம் தெரிஞ்சதுனால அருணுக்கு அதை நீங்க பதிலா சுருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இது அந்த சௌந்தர்யா பொண்ணுக்கு தெரியாதுல்ல. நைட்டு நடந்ததும் தெரியாது. காலைல நடந்தது மட்டும் தான் தெரியும். இதில நைட்லேயே தீபக் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு தெரியாது. அந்த பிளேக்குள்ள இருந்ததே பார்த்தீங்கன்னா தீபக்கும் ரஞ்சித்தும் தான். இந்த இடத்துல ரஞ்சித் இல்ல. பட் ஆனா எல்லா இடத்துலயும் தீபக் இருந்திருக்காரு. ஸோ இந்த விஷயம் பேசும்போது சத்யா சைலண்டா எழுந்து போயிடுறதே நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவர் அங்க போயிட்டு சாப்பிடல. இவங்க இங்க பேசிட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு, எனக்கு வேணாம், உனக்கு வேணாம் பால், நம்ம இப்போ ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலான்னு பால் பாயசம் செஞ்சாங்களோ, பால் சாதம் செஞ்சாங்க. கிச்சன்ல போய் அன்ஷிதா, ஆனந்தி, தர்ஷிகா, அப்புறம் அருண், விஷால், அப்புறம் சாச்சனா அவங்க உட்காந்து பேசுறாங்க. பட் ஆனா சாப்பிட்றதுல அவங்கள காணோம். தீபக்கும் கேட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு உள்ள ரூம்ல குடுத்துட்டாங்களா என்ன, அவருக்கு சாருக்கு பெட்லயே குடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சர்வ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஹீரோ சாருக்கு. அதனால நம்மளுக்கு அந்த இடத்துல காட்டல. பட் ஆனா இவங்க சமைக்கிறதுலாம் காட்டுறாங்க. அந்த இடத்துல சத்யாவை கேட்குறாங்க. சத்யா வேணான்னு தான் சொல்லிடுறாரு. ஓகேங்களா. அவர் வேணான்னு சொன்னதுனால தான் இந்த விஷயத்தை எடுத்துட்டு சௌந்தர்யா கிட்ட சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் எப்படியோ ஒரு ப்ளே பண்ணுறாரு பாருங்க. அவருக்கு முன்னாடி நின்று சொல்ல எதுவும் தைரியம் இல்ல. தர்ஷிகாவும் விஷால்லாம் நைட் பால் சாதம் செஞ்சதை, ஆனா அவர் தர்ஷிகா விஷால்னு மட்டும் சொன்னார். மற்றவங்க யாரையும் சொல்லல. ரைட்டா? அவர் 2 பேர மட்டும் சொல்லி அதை கோத்து விட்டுட்டார் சௌந்தர்யா கிட்ட. இன்னொரு பக்கம் சௌந்தர்யா சொன்னத எடுத்துட்டு போய் ஜெஃப்ரி கிட்டயும் கோத்து விட்டுட்டாரு. ஸோ அவரு எந்த மாரி ப்ளே பண்றாரு பாருங்க. இதான் இந்த ஆம்பளைங்க அந்த வீட்ல விளையாடுற விளையாட்டு சொல்றேன். பொம்பளைங்களுக்கு இருக்கிற தைரியம் கூட ஆம்பளைங்களுக்கு அந்த வீட்ல ஏன் இல்ல? ஒரு விஷயத்த முன்னாடி ஏன் போய் பண்ண மாட்றீங்க? ஒண்ணு யாரையாச்சும் வச்சு பண்றீங்க. இல்லன்னா அது கேட்கறதுக்கே யோசிச்சுட்டு கம்முன்னு உட்காந்துறீங்க சைலண்டா. அப்புறம் என்னத்த நீங்க கேம் ஆடுறீங்க அப்படிங்கிறது புரியல. அப்புறம் இந்த இடத்துல அந்த சாச்சனா பொண்ணும் இருந்தது. அந்த பொண்ணு என்ன சாப்பிட்டுச்சுன்னு தெரியல. ஒரு வழியா கிச்சன்ல போய் பண்ணிட்டு எல்லாம் பண்றாங்க. அப்புறம் மறுநாள் ஒண்ணுமே தெரியாத மாரி ரெகுலர் ரொட்டீன்குள்ள போயிடுறாங்க. இதுல எனக்கு தீபக் மேல தான் செம்ம கடுப்பு என்னன்னா, கம்முன்னு இருந்தவங்கள உசுப்பேத்தி விட்டு பசிக்குதான்னு கேட்டு அவங்கள ஒன்று பண்ண வச்சுட்டு, நான் பால் குடிக்க மாட்டேன்ப்பா, எனக்கு தண்ணி சாதம் மட்டும் போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே அந்த பால் கம்பல்ஷன் போய் எனக்கு டீ வேணும்னு போட்டு வயிறு வலிக்குதுன்னு போட்டு குடிச்சிட்டு, திருப்பியுமே இன்னொரு டீ கேட்குற பட்சத்துல எனக்கு வேணும். அப்பயும் ஜெஃப்ரி கேட்குறாரு இன்னொரு டீ. பவித்ரா அதெல்லாம் சொல்லும்போது போட போகும்போது உங்களுக்கு வேணுமானா கொடுத்தா நல்லா தான் இருக்கும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அதை சௌந்தர்யா திருப்பி திருப்பி கேட்குறாங்கன்னு ஏதோ ஒன்று அவருக்கு சொல்லியிருக்கும் போல இருக்கு உள் மைண்டு. சொன்னோன்னே இந்த பொண்ணு ஏதோ போட்டு கொடுத்துருமா அப்படிங்கிறதுனால, இல்லை இல்லை வேணாம் வேணாம், குடிச்சா திருப்பி வயிறு ஏதோ கலக்குமோ நம்ம வேணாம் அப்படின்றாரு. அப்போ நீங்கள் அங்கே கேட்க தான் செஞ்சீங்க. ஆனா திருப்பி ஏதோ ஒரு ரீசன் சொல்லி உங்களுக்கு மைண்ட்ல ஏதோ உறுத்தி இருக்கு, ஸ்ட்ரக் ஆயிருக்கு, மாட்டிக்குவோமோன்னு ஒரு வந்திருக்கு. அதனால வேணான்னு சொல்லிட்டீங்களே தவிர, நீங்க டீசென்ட்டாலாம் நான் காலையில குடிச்சிட்டேன், அதனால வேணான்னு சொல்றேன்னு யாருமே அங்க சொல்லல. உங்களுக்கு நிஜமாவே வயிறு வலி இருந்து சொல்லியிருந்தாலும் சரி, இல்ல இருக்கிற மாரி சொல்லியிருந்தாலும் சரி, நீங்க டீ கேட்டது உண்மதான். ஆனா, நீங்க வேணான்லாம் ஜென்யூனா சொல்லல. இதுல ஸ்ட்ராங்கா டீ குடிச்சது தான் தப்பா? எனக்கு ஸ்ட்ராங்கா டீ குடிக்கணும் அப்படின்ற மாரி ஜெஃப்ரிலாம் சௌந்தர்யா அந்த விஷயத்த அட்ரஸ் பண்ணதுக்கப்புறம், ஜாக்லின் கிட்ட என்ன இவ்ளோண்டு டீ குடிச்சேன், 1/2 டம்ளர் டீ குடிச்சேன். அது ஒரு விஷயமா? நான் குடிச்சது உனக்கு பிரச்சனையா? ரஞ்சித் குடிச்சது பிரச்சனையா? அந்த பொண்ணு குடிச்சதே பிரச்சனைன்னு சொல்ல. கேப்டனா இருக்கிற பொறுப்புல இருக்கிற நீயே ஒரு தப்பு பண்றன்னா, மத்தவங்களும் அந்த தப்பு பண்ண அலோவ் பண்றன்னா, அப்புறம் எதுக்கு நீ பேட்ஜ்ன்ற மாரி நியாயமான விஷயத்தெல்லாம் அங்க கொண்டு வந்த? அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு அட்ரஸ் பண்ணுச்சு. அந்த பொண்ணும் கேம் ஆட தானே வந்திருக்கு. நீங்க பண்ற அலப்பற அந்த பொண்ணுக்கு தப்புன்னு தோணியிருக்கு, கேட்டிருக்கு. இப்ப இந்த இடத்துல பார்த்தா மஞ்சரி தான் அத நியாயமா கேட்டிருக்கணும். ஆனா மஞ்சரி கேட்டா நீங்க சும்மா விட்டுருப்பீங்களா? சௌந்தர்யா அந்த பிரச்சனைய எடுத்துன்னு வந்தோனே மஞ்சரி பிரச்சனை பண்ணணும்னு நெனச்சிருந்தா, இதெல்லாம் இவ்ளோ பண்ணியிருக்கீங்க. அப்போ எனக்கான ஷேர்ல நான் தயிர் பண்ணிக்கிறேன்னும்போது தான் கிச்சன் டிபார்ட்மெண்ட் அவ்ளோ சொன்னாங்களே. அப்ப இதுக்கு என்ன பண்றது? அப்டின்னும்போது இவருக்கு சொல்றார்ல ஜெஃப்ரி, என்னது உள்ள போய் மஞ்சரி வந்துட்டா, உடனே சாச்சனா வந்துட்டா, இப்பலாம் சௌந்தர்யா சொல்லியிருக்க வேணாம். என்ன என்னது கில்ட்டா ஃபீல் பண்ணு. ஏன் சார் தப்பு செஞ்ச நீங்க கில்ட்டா தான் ஃபீல் பண்ணணும். அட்லீஸ்ட் அந்த தப்ப நீங்களா யோசிச்சுட்டு செஞ்சு சாரி சொல்லிட்டீங்கன்னா, அது கில்ட் வராது. மத்தவங்க எடுத்து சொல்லும்போது கில்ட் தான் வரும். அந்த கில்ட் வந்தா ஒண்ணு அத திருத்திக்க பாருங்க. இல்ல சொன்னத அக்செப்ட் பண்ணிக்க பாருங்க. அத உட்டுட்டு, உங்களுக்கு கேட்டதே தப்புன்னு சொல்றது எந்த விதத்திலயும் நியாயம் இல்ல ஜெஃப்ரி சார். நீங்க ஒரு கேம் ஆடிட்டு இருக்கீங்க தனியா. ஓகே, ஓகே பார்க்கலாம். அவ்ளோ கேம் ஆடின சாச்சனாவே இப்ப வெளில போயிட்டாங்க. உங்களோட கிளவர் கேம்னா எந்த லெவல் வரைக்கும்னு பார்க்கலாம். அவ்வளோதான். அப்படி இருக்கிற பட்சத்தில, இந்த இடத்துல மஞ்சரி நியாயமா அத கேட்டிருக்கணும். ஆனா அவங்க ஏற்கனவே அந்த வீட்ல நெகட்டிவ் ஷேட் இருக்கும்போது, அந்த இடத்துல சௌந்தர்யா சொன்ன விஷயத்த மட்டும் அட்ரஸ் பண்ணிட்டு டீசென்ட்டா விட்டாங்க. அவங்க கேட்கணும்னா, அந்த அங்கேயே ஒரு பஞ்சாயத்து பண்ணியிருக்கணும். ஆனா ஆல்ரெடி நெகட்டிவ் ஷேட்ல இருக்கிறதுனால, அதான் ஒரு விஷயத்த கேட்கணும்னு வர்றவங்கள, நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணாம ஒரு கார்னர் பண்ணிட்டீங்கன்னா, இல்ல அவங்க தப்பு தப்புன்னு அவங்கள அடிச்சு அடிச்சு உட்கார வச்சுட்டீங்கன்னா, எப்படி கேட்பாங்க அவங்க? இந்த இடத்துல முத்துவும் கேட்டிருக்கணும். முத்துவும் பூசி தான் மழுப்புனாரு. இத பத்தி நான் டீட்டெயிலா அந்த வீடியோல பேசியிருப்பேன். அப்படி போட்டிருக்க பட்சத்துல, இந்த இடத்துல தீபக் என்ன சொல்றாரு? அழகா அந்த அந்த லிவிங் ஏரியால பிரச்சனை பண்ணும்போது, "தானிக்கு தீனிக்கு சரி போயிந்துன்றாரு." இத நான் என் வீடியோலயும் பேசியிருப்பேன் ஒரு இடத்துல. தானிக்கு தீனிக்கு சரி போயிந்து. தானிக்கு தீனிக்கு சரி போயிருந்துன்னா, இதுக்கும் அதுக்கும் சரியா போச்சு. அதாவது நைட்டு குடிச்சதுக்கும், காலையில குடிச்சதுக்கும், இப்ப ஈவினிங் குடிக்கலன்னா சரியா போச்சு. விட்டுருங்க. ஏதோ பெரிய பிரச்சனையாக்குறீங்க அப்படின்னு சொல்றது. அத நீங்களா பண்ணியிருந்தா ஓகே தீபக் சார். நீங்க டீசென்ட்டா நாங்க குடிச்சிட்டோம் வேணான்னு சொல்லியிருந்தா ஓகே. நீங்க தான் மறுபடியும் கேட்டீங்களே, அப்புறம் வயிறு சரியில்லன்னு ஒரு சாக்லேட்டுக்காக நீங்க வேணான்னு சொன்னீங்களோ, இல்ல அப்படி பார்த்தாலும் நைட்டு திருட்டுத்தனமா ஒண்ணு பண்ணியிருக்கீங்க. அது ஏன் அந்த தர்ஷிகா, விஷால் பண்ணியிருக்காங்கன்னு சௌந்தர்யா பேசும்போது யாருமே அட்ரஸ் பண்ணலன்னு எனக்கு ஒரு கொஸ்டின் வந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் 24/7 பார்க்கல. அந்த டைம்ல நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்படி பார்க்குற பட்சத்தில அந்த தர்ஷிகா, விஷால் ஏன் பண்ணலன்னா, அங்க பண்ணது தர்ஷிகா, விஷால் மட்டும் இல்ல. இவ்ளோ கும்பலும் போயிருக்கு. கிட்டத்தட்ட அந்த வீட்ல பாதி கும்பல் அந்த சைட்ல இருந்திருக்கு. இதுல தீபக் தான் அந்த ஹீரோயிசம ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு தான் எது பண்ணாலும் ஹீரோயிசம் ஆயிடுச்சே. அவர் மேனேஜ்
பற்றி பேசினாலும் ஹீரோயிசமு, கேப்டன்சில 8 வச்சாலும் ஹீரோயிசமு. இப்போ இந்த இடத்துல பசின்னு சொல்லி அவர் வந்து போய் இறங்கி வந்து கிச்சனில் செய்யறதுக்கு பதில் மற்றவங்கள செய்ய விட்டுட்டு ஹாயில உட்காந்துட்டு பண்ணாலும் ஹீரோயிசமு. அப்புறம் வந்து ஜெஃப்ரியை வந்து கேப்டன்ஷிப்பில் வந்து போய் டீ போட வச்சு பண்ணாலும் ஹீரோயிசமு. எனக்காக எல்லாரும் செய்வாங்க பாரு வேலை. அதுதான் இப்படி சுற்றி சுற்றி எல்லாரையும் தன்னோட இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளே கொண்டு வந்து தான் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாங்க பாரு. இந்த ஆட்டிடியூடை தான் நான் சொன்னேன். உங்களுக்கு தைரியம் தான் நீங்கள் அந்த இடத்துல அந்த பொண்ணு அட்ரஸ் பண்ணும்போதே ஆமாம்மா தர்ஷிகா நைட்டும் இதை பண்ணியிருக்காங்க, நானும் ஒத்துக்கிறேன், நானும் அந்த கான்வர்சேஷனில் இருந்தேன்னு சொல்லியிருக்கணும். இல்லை ஜெஃப்ரி பண்ணும்போதுமே ஜெஃப்ரி நீ இதை பண்ணிட்டு அடுத்த வாட்டி பண்ணாத, அந்த பொண்ணு சரியாக தானே பேசுதுன்னு சொல்லியிருக்கணும். அது கூப்பிட்டு எதுக்கு சார் சப்பக்கட்டு கட்டுறீங்க தானிக்கு தீனிக்கு செய்ப்பேந்துன்ட்டு. அப்போ உங்களுக்கு ஃபேவரட்டிசம் பண்ணுறவங்க என்ன வேணால் பண்ணலாம். இதில் அன்ஷிதா ரொம்ப நியாயமாக இருந்து சௌந்தர்யா கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து நீ கேட்டதுலாம் கரெக்டு தான் சௌந்தர்யா, பட் ஆனால் இல்லை அந்த பொண்ணு வந்து தலையிடுதுன்னா, ஏமா திருட்டுத்தனம் பண்ணதில்ல நீங்கள் தானே ஃபஸ்ட்டு இருக்கீங்க, ஏன் தயிர் ஊற்றலாமா, அதில் பூண்டு சட்னி போடலாமா, பால் சாதம் வேணுமான்னு கிளறீங்களா நீங்களா அன்ஷிதா, எனக்கு சாப்பிடணும் போல இருக்குடின்றாங்களே தர்ஷிகா, எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, ஸ்வீட் சாப்பிட்னே ஒரு வாய் தான் அவர் இருக்கிறதே கொஞ்சம் தான் அப்படின்னு அந்த இருக்கிறதுலே பூண்டு சாதம் பண்ணுறீங்க, இல்லை பால் பாயசம் பண்ணுறீங்க, பால் சாதம் பண்ணுறீங்க அப்படின்னா மறுநாள் அந்த பாலுக்கு தாம்மா வந்து 1 டம்ளர் காஃபி போச்சு, 2 டம்ளர் 1 டம்ளர் டீ போச்சு, 2 டம்ளர் ½ டம்ளர் டீ போச்சு, எக்ஸ்ட்ரா குடிச்சாங்க அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்து வருது. இதில் அருணா அந்த கூட்டில் ஒன்று தான், அன்ஷிதாவும் அந்த கூட்டு அந்த திருட்டு கும்பலில் அந்த என்ன சொல்கிறது அந்த கூட்டணியில் இருக்காங்க தான். அப்போ தீபக் தான் இதை ஆரம்பித்தார். அப்போ ஒரு பொண்ணு அதை சௌந்தர்யா அட்ரஸ் பண்ணும்போது நீங்களே எப்படி வாய் திறப்பீங்க? எல்லாமே திருட்டு கும்பல் தானே, அப்புறம் எப்படி வாய் திறப்பீங்க? எல்லாம் கூட்டுக்கலவா நீங்கள், அப்புறம் எப்படி வாய் திறப்பீங்க? நீங்கள் ஒருத்தர் மாட்டினா ஒருத்தர் மாட்டிக்குவீங்க. இதில் ஒன்றுமே தெரியாத முத்து வந்துட்டு இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னா அது எக்ஸ்ட்ரா இருந்தே பானந்தியில் அவங்க சாச்சனா அன்னைக்கு குடிச்சிட்டேன், இது ஒரு பெரிய விஷயமா பேசாதுன்னா அப்போது மஞ்சரி கேட்டதும் பெரிய விஷயம் இல்லை தானே. அந்த சாச்சனா பொண்ணு சக்கரை கேட்டது எனக்கு அந்த எடுத்து வைப்பீங்களா கேட்டேன். அன்றைக்கி அந்த தர்ஷிகா பொண்ணை வந்து சாச்சனா சொல்லும் போது எனக்கு கூட கோவம் வந்துச்சு. அது வந்து எல்லாருக்கும் சேர்த்து தானே செஞ்சேன், உங்களுக்காக செய்யலையே, அப்படி எனக்காக மட்டும் செய்யலையே, அது சொல்லாத சாச்சனான்னு சொல்லும் போது சரி சாச்சனா தான் எப்பயும் போல் துடுக்க ஏதோ பேசிடுச்சோன்னு நினச்சேன். இன்றைக்கி திருப்பி இந்த பால் சாதம் பூண்டு சாதம் இவங்க நைட்டில் திருட்டு கும்பல் செய்யும்போது தான் தெரியுது, நீங்கள் செய்கிற திருட்டுத்தனத்தை யாராவது சொல்லிட்டா உங்களுக்கு உசுப்பேற்றிட்டு வந்தது. இதில் ஒருத்தராக செஞ்சால் மாட்டிக்குவீங்கன்னு கும்பலாக சேர்ந்து செய்கிறீங்க. இதுக்கு தான் ஒரு நியாயமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு அருண் சார். நம்ம டப்பா அருண் என்ன சொல்கிறாரு, டம்முக்கு டப்பா ஒருத்தராக செஞ்சால் கொலை, எல்லாரும் சேர்ந்து செஞ்சால் கலவரம். என்ன நீங்கள்லாம் இதெல்லாம் எந்த கேம்குள்ளே வருது? டாஸ்க் விளையாடினா க்ரூயல்ட்டி காட்டினா அது வந்து டாஸ்க்காக பண்ணிடுவேன், அது ஒரு ஆடிஷன் அப்படின்லாம் சொல்கிறவர். என்எஃபியில் அந்த பொண்ணுக்கு கொடுக்கும்போது நீங்கள் ஒன்று பண்ணீங்களே, அப்படி ஒரு வெஞ்சன்ஸை மனசில் வச்சுக்கிட்டு அந்த டாஸ்க்கு படிக்கிறதுலையோ கொடுக்கறதுலையோ, அப்புறம் கேப்டன்சி டாஸ்க்கில் அந்த பொண்ணு டேங்க்கை தள்ளி விடுறதுல ஒன்று பண்ணீங்களே, அது எங்கே வருது? கேப்டன்சி டாஸ்க் அவ்வளோ கோவத்தையும் வன்மத்தையும் காட்டுறதுல அதை தள்ளி விட்டீங்களே, அப்போ எங்கே வருது? அப்போ அது கேம்குள்ளே வந்தாலுமே அவளுக்கு கோவத்தை காட்டணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் மார்னிங் ஆக்டிவிட்டி பேசும்போது அங்கே ஒரு அழகாக ஒரு தர்ஷிகா வந்து ஒத்து போகிற மாதிரி, எதுக்கு இந்த திருட்டுத்தனத்துக்குலாம் ஒத்து போகிறதுனால தர்ஷிகா கூட நீங்கள் ஒத்து போயிடுறீங்களா, இல்லை நீங்கள் சொல்கிறதுக்குலாம் அவங்க ஒத்து போகிறதுனால அவங்க, ஏன்னா இவர் சீனியர் ஆங்கரிங்கல்ல, 25 இயர்ஸ் ஆஃப் ஆங்கரிங், வெளில போனால் இவங்க ஆங்கரிங்லாம் அவங்க அதாங்க. இப்போ எல்லாருமே எதுக்கு சேஃப் கேம் ஆடுறாங்கன்னா, ஒன்று ஆடியன்ஸ் கிட்ட கெட்ட பேர் வாங்கக்கூடாதுன்னு ஒன்று ஆடுறாங்க. அப்புறம் அந்த வீட்டில் யாரையும் பகச்சிக்காமல் இதே ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் வீட்டுக்கு வெளியில் போயிட்டு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து அந்த ப்ரொஃபஷனை மெயின்டைன் பண்ணிக்கலாம், இல்லை தேவைப்பட்ட ஒரு ஹெல்ப் வாங்கிக்கலாம்னா அது வேறங்க. அப்போ ஆடியன்ஸை பார்க்குற எங்களை நீங்கள் முட்டாளாக்குறீங்களா? நீங்கள் வெளியில் போய் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், வெளில போய் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கும், ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி ஒருத்தர் வந்து அந்த ப்ரொஃபஷனில் வந்து ஏதோ நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காகவும் இந்த கேம்குள்ளே வந்துட்டு அதுக்கு நீங்கள் பர்சனலாக வெளில போய் ஒரு மீட்டிங் வச்சுக்கோங்க, ஃபோன் பண்ணி பேசிக்கோங்க. உங்களை சம்பளம் கொடுத்து அவங்க சும்மா உட்கார வச்சவங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது, இல்லை அதை பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் நாங்களும் முட்டாள் கிடையாது. நீங்கள் ஒரு சேஃப் கேம் ஆடுறீங்கன்னே ஆல்ரெடி ஒன்று இருக்கும்போது அந்த சேஃப் கேமை எதுக்கு ஆடுறீங்கன்னு பார்த்தா உங்கள் ப்ரொஃபஷனை வெளில போய் மெயின்டைன் பண்ணுறதுக்கும், இல்லை வந்துட்டு வெளில போயிட்டு நீங்கள் ஒன்று பண்ணுறதுக்காக இங்கே எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? அப்போ வந்து நீங்கள் தீபக்கை தள்ள தூக்கி வச்சு ஆடணும்னா, ஆங்கரிங்கில் 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னா, அவருக்கு ஜால்ரா போடணும்னா, அவருக்கு ஆமன் சாமி போடணும்னா, அப்போ தான் வெளில போனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுப்பாருனா, விஜய் டிவியில் ஒரு பொசிஷனில் இருக்காரு, அவரை பகச்சிக்க கூடாதுன்னா, அப்புறம் அந்த கேமுக்குள்ளே எதுக்கு இருக்கீங்க நீங்கள்? வெளில போயிட்டு அதை பண்ணுங்கள். இப்போ அவர் அது பண்ணுறாருன்னா, இப்போ முத்து மண்டையை கழுவுறாரு அவ்வளோ சொன்னீங்களா பாய்ஸ் டீ வச்சுட்டு, இப்போ இவர் 2 நாளாக ஒன்றுமே இல்லை, டீ பஞ்சாயத்துக்கும் பால் பஞ்சாயத்துக்குமே இவர் இந்த மாதிரி மண்டையை கழுவி வச்சிருக்காரு பாய்ஸ் டீம். அப்புறம் இன்னும் நெக்ஸ்ட் வீக் ரஞ்சித் வரப்போகிறாங்க, அதையும் கிச்சன் ஏரியாவில் பேசுகிறாங்கல்ல. நெக்ஸ்ட் வீக் ரஞ்சித் சார் கேப்டன்சியில் மஞ்சரி தான் வந்து கிச்சனில், தீபக் கிச்சனில், ராணுவ கிச்சன்லனா இன்னும் மஞ்சரியை இன்னும் நெகட்டிவ் ஷேட் காட்டுறதுக்கு என்னென்ன பண்ணுவாரோ தீபக், எனக்கு இப்போவே நினச்சா கோவம் வருது. அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் பிளேயர் தான், இருந்தாலும் அவங்களுக்கான சப்போர்ட்டை எல்லா இடத்துலையும் முத்து கொடுப்பாரான்னு தெரியாது. அதே மாதிரி அவரோட கேமையும் அவர் ஆடணுன்ற போது முத்து கண்டிப்பாக மஞ்சரிக்கு வேணால் சப்போர்ட் பண்ணுவாரே தவிர, ஆனால் தீபக் எதிர்த்து பண்ணுவாரான்னு கேட்டால் தெரியாது. அவரோட கேமுக்கே அவர் தீபக் எதிர்ப்பாரான்னு தெரியாது. ஸ்ட்ராங்காக வந்து தீபக் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை தீபக் ஸ்டாண்ட் நின்று எடுத்து கேட்கறதுக்கோ, இந்த இவ்வளோ திருட்டு கும்பல் இருக்க பட்சத்தில் அடுத்த வாரம் மஞ்சரி எங்கேயாவது இந்த இடத்துல ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா, இல்லைனா வந்து எதையாச்சும் வேணும்னே தீபக் கிளறி விட்டாருன்னா, அந்த இடத்துல மஞ்சரி தான் மாட்டிக்க போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவங்களோட ஸ்மார்ட் பிளேவை இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும். இதில் ரஞ்சித் சார் வந்து செம்மையாக ஒரு கிளவர் கேம் ஆடுவார் ஜெஃப்ரிக்கு மேலே. அதனால இப்பயும் ஒன்றா சேர்ந்து சுற்றிட்டு
பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து தானிக்கு தீனிக்கு சரி போயிருந்தா அப்படின்னு தீபக்லாம் வந்து பேசினதுலாம் வந்து சரியே கிடையாது. அப்போ அவங்க செஞ்ச தப்புக்கும் நீங்கள் செஞ்ச தப்புக்கும் சரியாக போச்சுன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு அன்னைக்கு அந்த ஈவினிங் காஃபி குடிக்கலன்னா சரியாக போச்சு, இதனால வந்துட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. ஏமா நைட்டும் பண்ணோம் இப்பயும் பண்ணோமா, அதனால நாங்கள் ஒருத்தர் திட்டிக்க மாட்டோமா, 2 பேருமே கூட்டுக்கால் வேண்டியதாம்மா, தானிக்கு தீனிக்கு சரி போயிருந்துன்னு சொல்லுங்களே தவிர, இப்போ டீ குடிக்கலன்னா சரியா போகுது, இது எதுக்கு பிரச்சனை ஆக்குறீங்கன்ற மாதிரி ரொம்பலாம் ஹீரோயிசம் காட்டாதீங்க தீபக் சார். உங்கள் பாலிடிக்ஸ் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப கேவலமாக இருக்குது. இதே பால் மேனஸ்ன்னு சொல்கிற நீங்கள் தான் இது திட்டுத்தனமாக சாப்பிட்றதுக்கு உசுப்பேத்துறீங்களா? மேனஸ்ன்னு சொல்கிற நீங்கள் தான் காலையில் வயிறு வலின்னு ஒரு டீயை குடிச்சிட்டு அடுத்த டீயை கேட்டு எங்கே கண்டுபிடிச்சிருவாங்களோ திருப்பி வயிறு வலின்னு ஒரு சீன் போடுறீங்களா? அதை பஞ்சாயத்தாக வந்து அதுக்கு தானிக்கு தீனிக்கு சரி பெஞ்சுன்னு ஒரு டைலாக் விட்டுட்டு அது ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆக்கணும்னு பார்க்குறீங்களா? இதுதான் உங்கள் மேனஸா? எனக்கு புரியல. ரொம்ப தீபக் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அப்புறம் நாமினேஷனில் வராமே ஒரு ப்ளே பண்ணிட்டுருக்காரு. வந்தாருன்னா எப்படி ஓட் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் முத்து வந்து தீபக் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுவார். முத்து அடித்து ஆடுவாரான்னு எனக்கு தெரியல. அடித்து ஆடினா தான் அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரிய முடியும். தேங்க்யூ கைஸ்.